Hello friends, welcome to my channel. We are the series episode 7. Episode 7 ஸ்டார்டிங்கில் வேகமாக டொய்யும் செயினும் போனாங்கல்ல, அங்கே போய் மாற்றி மாற்றி ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. கியூ கரெக்டாக அங்கே வரான். கியூ நீங்கள் இங்கே அது அங்கே ஒரு மாதிரி இருந்தது, சரி வியூ நல்லா இருக்குன்னு இந்த பக்கம் வந்தேன்னு சொல்ல, நல்லதான்ட்டு செயின் அவனை பார்க்க டோய் செயினை பார்த்து கண்ணை காட்டுறான். இப்படிங்கிறான். ஓ அப்படியா, சரி நாங்கள் 2 பேரும் செல்ஃபி எடுத்தாலும் எங்களை இன்னொருத்தர் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி வராது. கியூ எங்களை கொஞ்சம் ஃபோட்டோ எடுறா அப்படின்னு சொல்லி ஃபோனை கையில் கொடுத்துட்டு வேணும்னே போய் அவன் கழுத்தை ஹக் பண்ண மாதிரி நின்று போஸ்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறான். கியூன்னு அப்படியே பார்க்காம டக்குன்னு ஃபோட்டோ எடுக்க, இந்த போஸ்ட்டில் எடு அந்த போஸ்ட்டில் எடுன்னு இன்னும் போஸ்ட் கொடுத்துட்டே இருக்கான். போகடா எடுத்தாச்சு, இதுக்கு மேலே முடியாது இந்த அப்படின்னு சொல்லி ஃபோனை கொடுத்துட்டு அந்த பக்கம் கியூ அப்படியே போயிட்டான். எப்படியோ அவன் காண்டாயிட்டு போகிறாங்கிறது உனக்கு 2 பேருக்கும் புரிஞ்சிருது. அதை பார்த்து செயின் சிரிச்சுக்கிட்டே நிற்கிறான். அடுத்த சீனில் அங்கே நடந்த எல்லாத்தையுமே செயின் அப்படியே அங்கே இருக்க டேனுக்கும் பீமுக்கும் சொல்லிகிட்டு இருக்கான். நான் அவன் மேலே இப்படி கையை போட்டோன்னே கியூக்கு சும்மா செம்ம டென்ஷன் ஆகிடுச்சுடா. டக்குன்னு ஃபோட்டோ எடுத்தான். அப்படியே அவன் மூஞ்சியே ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம்னு சொல்லிட்டு டக்குன்னு பண்ணோட ஃபேஸை அவனுக்கு நேராக திருப்புறான். ஒரு செகண்ட் பண்ணை பார்த்தோன்னே 2 பேரும் ஸ்டன் ஆன மாதிரி அப்படியே பார்த்துட்டே இருக்க, அப்புறம் என்னடா நடந்துச்சுன்னு இவனுக்கு 2 பேரும் கேட்டுகிட்டே இருக்காங்க. பட் எதுவுமே சொல்லாமல் செயின் அப்படியே பண்ண பார்த்துட்டே இருக்க, டேய் என்னடா நடந்தது? அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. அட பாவி, சேரோட நுனிக்கு வந்துட்டேன், அந்தளவுக்கு பில்டப் பண்ணடா நீ. சரி இதுக்கப்புறம் என்ன தான் பண்ணலாம், ஒன்றும் புரியலையேன்னு சொல்லிட்டே இருக்கா. அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, அதுக்கு நீங்கள் எல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி ஏதோ ஒரு ஐடியா கொடுக்குது. அதுக்கு அடுத்த சீனில் பார்த்தா அங்கே நம்மளோட பூமோட வீட்டில் எல்லோரும் கேம் விளையாண்டுட்ருக்காங்க. ஃபேங்க்கு ஃபோன் வருது. டேன் தீம் பார்க்கா, சரி ஓகே கூப்பிட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு, டேன் தீம் பார்க் போகிறானாடா, என்னையும் வர சொல்கிறான், நானும் போகிறேன், நீயும் வரையா அப்படின்னு சொல்லி பூம்கிட்ட கேட்க, நான்லாம் வரல, எனக்குலாம் அதெல்லாம் செட்டே ஆகாது அப்படின்னு சொல்லிடுறான். சரி நீங்கள் 2 பேரும் வரீங்களா, உங்களையும் அவன் கூப்பிட்ட சொன்னான் அப்படின்னு சொல்ல, பியர் ஒரு நிமிஷம், நான் வரேன்டா, எனக்கும் இங்கே போர் அடிக்குது கேம் விளையாண்டு இந்த மைக் கூட போர் அடிக்குதுடா, வரேன்டான்னு சொல்ல, சரி ஓகே அப்புறம் நீ வர தீம் பார்க்கா, அங்கே கேம் விளையாண்டா நல்லா தான் இருக்கும், சரி ஓகே நானும் வரேன். டே பூம் உனக்கு போர் அடிக்கும்டா, நீயும் வாடான்னு சொல்ல, நான்லாம் வரல. இல்லை தனி இங்கே என்னடா பண்ண போகிற, வாடா அப்படின்னு சொல்ல, இல்லை நான் வரலன்னு சொல்லிட்டான். அங்கே உனக்கு போரெல்லாம் அடிக்காது, உங்களுக்கு அங்கே நம்மளோட டேனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வராங்கன்னு ஃபேங்கு சொல்ல, என்னது எல்லோரும் வராங்களா, சரி அப்போ நானும் வரேன் அப்படின்னு பூம் சொல்லிட்டான். என்னது நீயும் வரையாங்கிற மாதிரி ஃபேங் அவனை பார்த்து முறைக்க அவன் அப்படியே குனிஞ்சிக்கிறான். அடுத்த சீனில் ஒரு வழியாக தீம் பார்க்குக்கு முன்னாடி எல்லோரும் வெயிட் பண்ணிட்டுருக்க, டேன் இன்னும் காணும். ஃபேங்க்கு டென்ஷன் ஆகுது. ஃபோன் பண்ணுடா, அவன் எங்கே இருக்கான்னு கேளுன்னு போன்னு சொல்ல, இதோ வந்துடுவான்னு சொல்ல, வேகமாக ஃபேங்னு சொல்லிட்டு அப்படியே டேன் ஓடி வரான். டே நில்லு போதும் ஓவராக பண்ணாத, வா உள்ளே போகலான்னு சொல்ல, சரி ஓகே வாங்கன்னு எல்லோரும் உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் பார்த்தா அங்கே நம்ம பீமோட கேங் எல்லோரும் நிற்கிறாங்க. நம்ம எல்லோரும் ஒன்றா இருக்க போகிறோமா, வா ஜாலின்னு சொல்ல, அதுக்கு முன்னாடி கியூ கேட்டிருப்பான், எதுக்குடா தீம் பார்க்குக்கு, செமஸ்டர் ஹாலிடே, தீம் பார்க்கு வந்தால் நல்லாயிருக்கும், குழந்தைங்க மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு டோய் சொன்னான். ஸோ டோய்க்காக தான் இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். பார்க்குறக்கு குட்டிச்சத்தமாக இருந்தால் நல்லா பிளான் எல்லாம் பண்ணி கொடுக்குறான் போல இருக்குது. இந்த மொத்த ஐடியாவுமே அவன் தான் கொடுத்துருக்கான். சரி ஓகேன்னு பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர, எல்லோரும் வந்தாச்சா, ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்க, அங்கேருந்து பியரும் பண்ணும் சேர்ந்துக்கிறாங்க. வான்னு சாரி பண்ணும் நம்ம மைக்கும் ஒன்றா சேர்ந்துக்கிறாங்க. வாடா நீ வருவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை, சரி போகலாமான்னு சொல்லி எல்லோரும் அப்படியே உள்ளே வராங்க. உள்ளே அங்கே என்ட்ரி ஆன உடனே அங்கே அந்த கிளிப் மாதிரி போடுவோம்ல, ஹேர் பேண்ட் மாதிரி டிசைனாக இருக்குல்ல, குழந்தைகளுக்கெல்லாம் போடுவோம்ல, அந்த மாதிரி அங்கே நிறையா இருக்குது. வேணும்னே கண்ணை செயினையும் டோயும் ஒன்றா அப்படியே மிங்கிள் ஆகிற மாதிரி ஒன்று பண்ணிகிட்டே இருக்கானுங்க எல்லோரும் சேர்ந்து. சரி ஓகேன்னு சொல்லி அவனும் போக, இது உனக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குன்னு சொல்லி போட்டுகிட்டே இருக்கான். அங்கே செயின் வேணும்னே அங்கேருந்து வர க்யூக்கு வேணும்னே மேட் ஒரு கிளாஸ் எடுத்து போட்டுட்டு, இந்த கிளாஸ் போட்டு பாருங்கள் எல்லாமே கிளியராக நல்லாயிருக்கும், உங்கள் ஃபேஸுக்கு நல்லா சூட் ஆகும்னு சொல்லிட்டு இருக்க, இங்கே 2 வித்தியாசமாக இருக்குல்ல, யார் 2 பேர் வித்தியாசம், இல்லை கண்ணாடியை பார்த்து சொன்னேன்னு சொல்ல, அங்கே இருக்கிற ஒரு நாய்க்குட்டி மாதிரி ஒன்று இருக்குது, அதை எடுத்து டக்குன்னு நம்ம பீமோட ஹெட்டில் போட்டுவிட்டு, இது உனக்கு ரொம்ப சூட் ஆகும்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே அந்த பக்கம் அப்படியே போயிடறான். போடாங்கிற மாதிரி அவனை பார்த்து சிரிச்சிட்டே இருக்க, உள்ளே போகணுன்னு ட்ராகன் கேம் தான் ஃபஸ்ட் இருக்குது. ட்ராகன் கேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், யாரெல்லாம் என் கூட வரீங்கன்னு சொல்ல, அம்மாடி நாளாக வரவே மாட்டப்பா அப்படின்னு சொல்லி மைக் 2 பேரும் சொல்லிட்டாங்க. சரி ஓகே யார் வரீங்களோ வாங்கன்னு சொல்ல, சரி வா அப்படின்னு சொல்லி கியூ ஓகேன்னு சொல்லி போயிட்டான். அப்புறம் பியரு மேட்டு எல்லோரும் அப்படியே பேர் பண்ணி அவங்கவுங்க போக, அங்கே நம்ம பூம் நின்றுட்டே இருக்கான். உனக்கு இதை பார்த்தா பயமான்னு பீம் கேட்க, எனக்கு என்ன பயம், இதிலலாம் எனக்கு பயமே இல்லைப்பா, சும்மா வரலான்னு தான் நின்றுட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அவனும் வந்துட்டான். அங்கே கேம் அப்படியே ஸ்பீடாக போயிட்டே இருக்குது. பட் நம்ம பூம் சும்மா பேருக்கு தான் சொன்னால் அவனுக்கு செம்மையான பயம். அப்படியே பீமை ஹக் பண்ண மாதிரி உட்காந்துக்க, அங்கே செம்ம காமெடி போயிட்டுருக்கு. நம்ம செயின்
செயின் பையனுக்கும் செம்மையாக பயம் போல். வேறு வழி இல்லைன்னு டோய் கூப்பிடவும் வந்துட்டான் போல். ஒரு வழியாக அந்த கேம் முடிச்சுட்டு வர, அம்மாடி என்னால் முடியலப்பான்னு அவன் டயர்டாக அப்படி பயந்துகிட்டே இருக்கானுங்க. டேனெல்லாம் சுத்தமாக முடியவே இல்லை. அவனால் அந்த கேம்லேருந்து இறங்க கூட முடியல. ஃபேங்கு தான் அவனை கஷ்டப்பட்டு எப்படியே இறக்கி கூட்டிகிட்டு வந்துட்டான். சரி ஓகேன்னு அந்த டயர்ட்லேயே வந்துட்டு இருந்தான். அங்கே இன்னொரு கேமு குடுகுடுன்னு எல்லோரும் அவங்கவுங்க கேமுக்கு ஓடி போய் உட்காந்துக்க, கியூ எங்கே நம்ம டோய் பக்கத்தில் உட்காந்துருவான்னு செயின் போய் டக்குன்னு அவன் பக்கத்தில் உட்காந்துட்டு, கியூ உங்களுக்கு அங்கே ஒரு சீட் இருக்குது உட்காந்துக்குங்க அப்படின்னு சொல்லி டோய் சொல்கிறான். நான் ஒன்றும் இந்த கேம் விளையாடலாம் வரல, நான் தண்ணி குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சி பார்த்துட்டே அப்படியே கியூ அந்த பக்கம் போயிடான். அடுத்து அந்த கேம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் குட்டி குட்டி குதிரையில் சின்ன பசங்களாம் விளையாடுற மாதிரி அப்படியே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்க. அதில் வேணும்னே நம்ம கியூவை வெறுப்பேற்றிருக்காங்க. செயின் அங்கே இருக்க டோயோட கையை பிடிச்சிட்டு விளையாட, என்னடா இங்கே வித்தியாசமாக இருக்குன்னு எல்லாரும் அதையே பார்த்துட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ரைட், அந்த ரைடு வந்து ரொம்ப அப்படி தலைகீழ போகும் போல். எல்லோரும் அந்த ரைடுக்கு போக வேணாம்னு டிசைட் பண்ண, இல்லை நான் போய் ஆவேன்னு சொல்லி டோய் செயினை கூட்டிகிட்டு அப்படியே போயிடறான். நம்மளால இந்த கேமில் விளையாட முடியாதுப்பா, நான் ரெஸ்ட் ரூமுக்கு போகிறேன், வயிற்ற கலக்குதுன்னு சொல்லி அப்படியே டேன் போக ஃபேங் அவனை ஃபாலோ பண்ணிட்டு போயிடறான். இந்த கேம் வேணாம், நம்ம ஸ்கிப் பண்ணிடலாமான்னு சொல்லி பீம் பொம்மை பார்த்து கேட்க, நல்ல ஐடியாடா வாடா ஓடிடலான்னு சொல்லிட்டு அப்படியே போயாச்சு. அடுத்த எல்லோரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஃபேன் கையில் நூடுல்ஸோடு வரான். ஃபேங் பேப் சாரி உனக்கு நான் வாங்கிட்டு வரலன்னு சொல்ல, இல்லை பரவாயில்லன்னு சொல்ல, அவன் பேப்னு சொன்னது எல்லோரும் கேட்டுட்டு, இதுக்கு முன்னாடி என்னடா சொன்ன நீ ஒழுங்காக சொல்லிடுன்னு சொல்ல, ஐயோ அது வந்து நான் அப்படியே வாயை மூடிக்கிறான் டேனு. என்ன நடக்குது ஒழுங்காக சொல்லிடுன்னு சொல்ல, அது வந்து நாங்கள் 2 பேரும் டேட்டிங்கில் இருக்கோம், சாரி ஃபேங், நான் உங்ககிட்ட பர்மிஷன் வாங்காமல் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டேன்னு சொல்ல, பரவாயில்ல விடுன்னு சொல்லி அவனும் தலையாட்டுறான். அட பாவி, அன்னைக்கு சொன்னியே சீரியஸாக ஒருத்தரை கரெக்ட் பண்ணுறேன்னு சொல்லி, அது இவன் தானா, சொல்லவே இல்லையே நீன்னு சொல்லி எல்லாரும் டேனை ஓட்டிகிட்டே இருக்காங்க. சரி எனக்கு ட்ரீட் வேணுமே அப்படின்னு சொல்ல, ட்ரீட்டா அதான் ஆல்ரெடி எல்லா கேமும் விளையாடியாச்சுல, எல்லா ரைட்லேயும் ப்ளே பண்ணிட்டேல, அதான் ட்ரீட்டு, அதெல்லாம் முடியாது, எனக்கு சாப்பாடு வேணும்னு சொல்லி டோய் கேட்குறான். உனக்கு ட்ரீட் வேணும் நான் வாங்கி தரேன்டான்னு வேணும்னே செயின் பேச, கியூக்கு அதை பார்க்கவும் கடுப்பாயிடுது. அப்படியே போய் பின்னாடி உட்காந்துக்கிறான். இவனுக்கு எந்த அளவுக்கு கரெக்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வேணும்னே அவனை வெறுப்பேற்றுற மாதிரி ஒன்று பண்ணிகிட்டே இருக்க, அடுத்து சரி வாங்கடா போகலான்னு சொல்லி எல்லோரும் மேலே நடந்து போயிட்டே இருக்காங்க. சரி அதுக்கு முன்னாடியே நம்ம பொம் கிட்ட கேட்குறாங்க, ஏண்டா உன் தம்பி அவன் கரெக்ட் பண்ணுறா அவனுக்கு தெரியாதா? ஏண்டா எனக்கு தெரியாமல் எப்படி இருக்கும், அவன் என் தம்பி தெரியாமையா இருக்கும், அதெல்லாம் எனக்கு எப்போயோ தெரியும்னு சொல்லிட்டு, அட பாவிகளா எல்லாருக்குமே தெரியுமாங்கிற மாதிரி எல்லோரும் முறைச்சிட்ருக்காங்க. போயிட்டே இருக்கும்போது செயின் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு இல்லைன்னு சொல்லி கியூ சொல்கிறான். சரி ஓகேன்னு செயின் என்னென்னு கேட்டால், நீ ஏன் டோய்கிட்ட கொஞ்சம் ஓவராக பேசுகிற, அவனை கரெக்ட் பண்ண பார்க்குறியான்னு சொல்ல, ஆமாம் எனக்கு டோய் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆக்சுவலி நான் அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன், எல்லாருக்கும் தெரியும், உனக்கு இது தெரியாதா, அவனுக்கு மென்டர் தானே, உங்ககிட்ட இதுக்கு பர்மிஷன் இல்லாமல் வாங்க முடியும், சரி விடுறான்னு சொல்லிட்டு செயின் இந்த பக்கம் போக, அதை பார்க்க கியூக்கு கடுப்பாகுது. அதுக்கப்புறம் ஹண்டட் ஹவுஸை பார்த்ததுக்கப்புறம் டோய் அங்கே போகணும்னு சொல்கிறான். சாரி என்னால் வர முடியாது டோய், எனக்கு உண்மையாகவே ரொம்ப பயம் அந்த இடம்லாம், நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி செயின் சொல்லிடுறான். அப்போ என் கூட யார் தான் வருதுன்னு சொல்ல, எல்லோரும் வரல அப்படின்னு எல்லோரும் மாற்றி சொல்லிடுறாங்க. யாரும் வரமாட்டிங்களான்னு சொல்லி ரொம்ப கேட்க, சரி கியூவை கூட்டிகிட்டு போன்னு சொல்ல, சரி வா அப்படின்னு சொல்லி கியூவும் கூட்டிகிட்டு போயிட்டான். 2 பேரும் போயிட்டே இருக்காங்க. பயந்துக்கிட்டே வரான் டோய். எதுக்கு பயந்துட்டே வர, அதான் உன் பக்கத்தில் நான் இருக்கேன்ல வா அப்படின்னு சொல்லிட்டே இருக்க. அப்படியே 2 பேரும் போயிட்டே இருக்காங்க. ஒரு இடத்துக்கு போனோன்னே, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், செயின் பற்றி உங்ககிட்ட பேசணும்னு சொல்ல, ஆமாம் செயின் கூட வந்தால் நல்லா இருக்கும்ல, அவரை தான் கூப்பிட்டேன், வரலன்னு சொல்ல வந்தால் உங்கள் கூட வந்தேன்னு சொல்ல, செயின் உன்னை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறான், உனக்கு அது புரியுதா இல்லையா? செயினை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட நல்லா தான் நடந்துக்கிறாங்க, எனக்கும் அவரை பிடிக்கும் அப்படின்னு சொல்ல, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், அவன் உன்னை கரெக்ட் பண்ண பார்க்குறான், ஆனால் நானும் உன்னை கரெக்ட் பண்ணணும்னு நினச்சா, நானும் உன்னை லவ் பண்ணால் உனக்கு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி அப்படி கேட்ட உடனே அப்படியே நம்ம டோய் பையனுக்கு தலை சுற்றிடுச்சு. என்ன கேட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஷாக்காக அப்படியே நிற்கிறான். அப்புறம் இதுக்கப்புறம் பேச்செலாம் கிடையாது, ஒன்னே ஆக்ஷனுங்கிற மாதிரி கியூ அப்படியே போயிட்டு ஒழுக்கி கிஸ் பண்ண, அந்த கிஸ்ஸுலேருந்து சார் இன்னும் வெளியே வரவே இல்லை. அந்த கிஸ்ஸு லென்த்தியாக போயிட்டே இருக்க, அப்படியே இருட்டிடுச்சு. வெளியே இவனுக்கெல்லாம் புலம்பிகிட்டு இருக்கானுங்க, ஏன்டா உள்ளே போனானுங்க எப்படி வருதுன்னு வழி தெரியலையா, இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் காணுமேன்னு பார்த்துட்டே இருக்க. ஒரு வழியாக 2 பேரும் வந்தாச்சு. சரி இதுக்கப்புறம் என்ன ரைடுக்கு போகிறோம் டோய், நீ தான் சொல்லணும்னு சொல்ல, இல்லை எனக்கு வீட்டுக்கு போனால் போதும். என்னது வீட்டுக்கு போனால் போதுமா? ஆமாடா வீட்டுக்கு போனால் போதும், எல்லா ரைட்ஸும் முடிஞ்சுது. ஆமாம் ஆல்மோஸ்ட் எல்லா ரைடும் க்ளோஸ் பண்ணியாச்சு, எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பலாம் வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் அவங்கவுங்க பேரோடு அப்படியே போயிட்டாங்க. ஸோ நம்ம பொம் பீம் 2 பேர் மட்டும் இருக்காங்க. பீம் இந்த பக்கம் போக பொம் அவனை கூப்பிட்றான். இது வரைக்கும் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு நான் ஹேங் அவுட் பண்ணி வெளியே வந்ததே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் வரேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இன்றைக்கி எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது தெரியுமான்னு சொல்ல, சரி அடிக்கடி நாங்கள் போகும்போது எங்கள் கூட நீயும் ஜாயின் பண்ணிக்கோன்னு சொல்ல, நீயாடா என்னை கூப்பிட்ற, ஆமாவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயாச்சு. அடுத்து ஒரு வழியாக நம்ம டீப் டிஸ்கஷன் கேங்கு தான், அதாவது டோயும் கியூவும் எப்படி சேர்த்து வைக்கிறதுன்னு கேங்லாம் பிளான் பண்ணுவானுங்களே, அவனுக்கு 4 பேர் உட்காந்து பிளான் பண்ணிகிட்ருக்காங்க.
சரி அந்த ஹண்டட் ஹவுஸில் என்னதாண்டா நடந்தது, ஒன்றுமே புரியல. டோய்கிட்ட அதுக்கப்புறம் பேசுனியான்னு சொல்லி கேட்க, நான் எதுவும் பேசலேன்னு பீமும் சொல்லிடுறான். சரி அங்கே என்ன நடந்ததுன்னு தெரியல, ஆனால் இதுக்கப்புறம் புது செமஸ்டர் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ எல்லாமே புதுசாக ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு உன்னோட ஹெல்ப் தாண்டா ரொம்ப முக்கியம். பீம் நீ எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டே இருன்னு சொல்ல, ஆல்ரெடி நான் அப்படித்தான் இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாரும் சரி ட்ராமா மாதிரி பேசிகிட்டு இருக்கடா பண்ணு எல்லாரும் ஓட்டிகிட்டு இருக்காங்க. அடுத்தது பீம் ஏதோ ட்ராயிங் பண்ணிகிட்ருக்கா. கரெக்டாக ஃபாவரா ஃபெய்வரா என்னடா பண்ணிகிட்ருக்க, லீவில் கூட இவ்வளோ பிஸியாக ஒர்க் பண்ணுற, நீ எதுக்கு லீவில் கூட இங்கே வந்த, உனக்கு என்ன வேலை, உன் ஃப்ரெண்டுக்கிட்ட இது கொடுத்துரு இந்தா அப்படின்னு சொல்லி ஒரு கிஃப்ட் மாதிரி இருக்குது அந்த கப்பு, அதை கொடுத்துட்டு அவள் பாட்டுக்கு திரும்புகிறா. அதுக்கப்புறம் மறுபடியும் பீம் கிட்டே கேட்குறா, உண்மையாக ஃப்ரெண்டு மட்டும்தானே, போறியா இல்லையா, குத்தி போடுவேன், கை ப்ரஷ் வச்சுருக்கேன் ஓடிடுன்னு சொல்லி மிரட்டா. அவளும் ஓடி போயிட்டான். அடுத்த நேரத்தில் பொம்முக்கு ஃபோன் பண்ணுறான், நீ எங்கே இருக்க, வீட்டில் தான் இருக்கேன், சரி வெயிட் பண்ணு நான் கொஞ்சம் நேரத்தில் அங்கே வரேன்னு சொல்ல, ஐயோ அவன் இதுக்கிட்ட திடீர்னு நீங்கள் வரான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பில்லோலாம் கரெக்ட் பண்ணி ரூம் ஸ்ப்ரேலாம் அடிச்சுட்டு அப்படி ரெடியாக கதவுக்கிட்டே நின்றுட்டுருக்கான் பொம். கரெக்டாக அவனும் காலிங் பெல் அடிக்க டோர் ஓப்பன் பண்ண நீ வான்னு சொல்ல, இந்தா இதை கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்தேன், வச்சுக்கோ அவ்வளோதான் பாயின்னு சொல்ல, டேங்கிற அதுக்குள்ளே அவன் போயிட்டான். அப்படி என்னதான் கொடுத்தான்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் அந்த கப்பு, இவன் ட்ராயிங் பண்ண கப் இருக்குது. கப்பை பார்த்தோன்னே ஹாப்பியாக இருக்குது. அடியில் பார்த்தா பும் ராஸ்கல்னு எழுதியிருக்கு. அதை பார்க்கவும் இன்னும் இவனுக்கு சிரிப்பே வந்துடுது. அடுத்தது ஒரு வழியாக செமஸ்டரும் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆர்ட்டில் தான் காட்டுறாங்க. ஆர்ட்டில் இருக்க எல்லாருக்கும் ஏன்டா இதை சூஸ் பண்ணமோ, இப்போ 3rd இயர் வந்துட்டோம்டா, என்ன தான் பண்ணுறது, எப்போ பார்த்தாலும் அசைன்மெண்ட்டு லேட் நைட் ஒர்க்கிங்னு போய்கிட்டே இருக்குடா அப்படின்னு சொல்லி மாற்றி எல்லோரும் புலம்பிகிட்டே இருக்க, எனக்கும் தூக்கமாக வருதுன்னு ஃபெய் சொல்கிறா, எனக்கும் தான் தூக்கம் வருதுன்னு பீம் சொல்கிறான். சரி தூங்குனதெல்லாம் போதும் பேசாமல் இருங்கன்னு சொல்லிட்டு இருக்க ப்ரொஃபஸர் உள்ளே வந்துட்டார். அடுத்து வரப்போகிறதுல ப்ராஜெக்ட் நிறையா இருக்குது, ஸோ எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணும். இதே தானே சார் போன வருஷமும் சொன்னீங்கன்னு சொல்லி கேட்க, அடுத்த வருஷமும் இதே தான் சொல்லுவேன், ஒழுங்காக முடிங்கன்னு சொல்லிட்டு போக 2 பேரும் புலம்பிகிட்டே வந்துட்டுருக்காங்க. கியூவும் பீமும் என்னடா நடக்குதுங்க ஒன்றும் புரியலடான்னு சொல்லிட்டு வந்துட்டே இருக்க, ஆப்போசிட்டில் கரெக்டாக டோய் வரான். டோய் பார்த்தோன்னே, ஹே டோய் உனக்கு கிளாஸ் முடிஞ்சுதான்னு சொல்லி கேட்க, முடிஞ்சுதுன்னு சொல்லி பார்க்க கியூ வேணும்னே கிஸ் பண்ண மாதிரி லிப்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி வைக்க, அதை பார்த்துட்டு டோய் நான் போயிட்டு வர போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஓடி போயிட்டான். என்னடாண்டா நடக்குது உங்களுக்கு இடையிலன்னு சொல்லிட்டு அப்படியே பீம் கேட்டுட்ருக்க, எதுவுமே பதில் சொல்லாமல் கியூ சிரிச்சிட்ருக்கான். சேம் டைம் அடுத்து இங்கே ஆர்கிடெக்ட் டிபார்ட்மெண்ட்டில் ரொம்ப பிஸியாக ஃபேங் ஏதோ ப்ராஜெக்ட் பண்ண அவனை பார்த்துக்கிட்டே அப்படியே டேன் உட்காந்துருக்கான். பக்கத்தில் இருக்க ஸ்டிக்கெல்லாம் வச்சு ஹார்ட்டின் மாதிரி சேவ் பண்ணுறான், அது கலைஞ்சிருது. அடுத்து மறுபடியும் ஒரு ஹார்ட்டின் போடுறான். கரெக்டாக அங்கே ஃபுட்டோடு வந்து அப்படியே நம்ம பூம் நிற்கிறான். இந்த அவனுக்கு சாப்பாடு, ஏன்டா அவன் பாய் ஃப்ரெண்ட் தான் இங்கே இருக்கான்ல, அப்புறம் எதுக்குள்ள சும்மா என்கிட்ட சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபேங்கிட்ட கேட்க, டேய் நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், அப்படியே பக்கத்தில் உட்காந்து அவனை பார்த்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்ல, ஓவராக தாண்டா பண்ணுறீங்க, உங்கள் அலும்பு தாங்க முடியலன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே பூம் உட்காந்துருக்கான். பீமுக்கு மெசேஜ் பண்ணுறான், நீ எங்கே இருக்கன்னு, ஏன் உனக்கு என்ன வேணும், எங்கே இருக்க, ஆர்கிடெக்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு வா உங்ககிட்ட முக்கியமாக பேசணுன்னு சொல்ல, சரி கியூ நீ போயிட்டே இரு நான் வந்துடுறேன்னு பீம் சொல்ல, எங்கடா போகிற, நீ போடா நான் வரேன் அப்படின்னு சொல்லி வேகமாக ஆர்கிடெக்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டான். அங்கே எப்பயும் போல் அந்த பச்சை கலர் கூல்ட்ரிங்க்ஸை வாங்கிட்டு நிற்க ஒரு பையன் வேகமாக வந்துட்டே எருமை அப்படின்னு அப்படியே பின்னாடி ஒரு தட்டுறான். திரும்பி பார்த்தா அங்கே பீம், ஐயோ சாரி உங்களை பின்னாடி பார்க்குறதுக்கு என் ஃப்ரெண்டு மாதிரி இருந்தது, என் ஃப்ரெண்டுன்னு நினச்சேன், ஐம் சாரி நான் வேணும்னு பண்ணலன்னு சொல்ல, சரி கூல்ட்ரிங்க்ஸ்க்கு நீ பே பண்ணிடு அதுக்கு தான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பக்கம் போக, அட பாவின்னு சிரிச்சுக்கிட்டே அப்படியே ஒரு மாதிரி அவன் பீமை பார்த்துட்டே இருக்கான். கண்டிப்பாக இவன் ஏதோ ஒன்று பண்ணுவான்னு நினைக்கிறேன், ஏன்னா இவன் பேசுகிற ரியாக்ஷனை பார்த்தா அப்படி தான் இருக்குது. சேம் டைம் அடுத்து இவனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான் பூம் கரெக்டாக வந்துடுறான். எதுக்கு என்ன வர சொன்னேன், அதுவா எனக்கு காஃபி குடிக்கணும் போல் இருக்குது, அதுக்கு வா உன் வீட்டுக்கு போகலான்னு சொல்ல, ஏன் வீட்டுக்கா, ஆமாம் வா போகலான்னு சொல்ல, சரி ஓகே வா அப்படிங்கிற மாதிரி பீமை கூட்டிகிட்டு பூம் அப்படியே வரான். பீமை பார்த்தோன்னே ஆண்டி கேட்குறாங்க, என்னடா சீக்கிரம் வந்துட்டேன் இன்னைக்கு, எனக்கு கிளாஸ் முடிஞ்சுது அதான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, பூம் ஹாய் ஆண்டி அப்படின்னு சொல்ல, ஓ பூம் நீயும் வந்திருக்கியா, காஃபி குடிக்கலான்னு வந்தேன், ஓ அப்படியா சரி உனக்கு நானே காஃபி போடுறேன், இல்லை எனக்கு பீம் கையெல்லாம் காஃபி குடிக்கணும், பீம் கையிலையா, அடப்பாவி உனக்கு எதுக்கட இந்த ஆசைங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்க, போ காஃபி போடுன்னு சொல்ல, நானா ஆமாம் போய் காஃபி போட்டு வா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். அங்கே இருக்க காஃபி மெனுவில் இருக்க எல்லா காஃபி பிராண்டு அப்படியே ஆண்டி சொல்லிட்டே இருக்காங்க. சரி உனக்கு என்ன தான் வேணும் சொல்லு அப்படின்னு சொல்லி அப்படியே அங்கே உட்காந்து நம்ம பீம் பையன் கேட்க, எனக்கு லேட்டி வேணும், லேட்டியா அதெல்லாம் எனக்கு தெரியாது, உண்மையாக உனக்கு தெரியாதா, தெரியாது, சரி அமெரிக்கானோ, ஓ சரி ஓகே அது ஓகே தான் அப்படின்னு சொல்ல, எனக்கு சுகர் இருக்கக்கூடாது கம்மியாக இருக்கணும், ஓ அப்படியா ரொம்ப கம்மியாக இருக்கணுமா, ஆமாம் சரி இந்த காஃபி ஷாப் ஆண்டியோடுதா, ஆமாம் யார் ரன் பண்ணுறா, அவங்க அடிக்கடி அவங்க பார்த்துப்பாங்க, எங்கேயாவது வெளியே போனால் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க அவங்க மெயின்டைன் பண்ணிப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். நீ எனக்கு ஒர்க் அதிகமாக இருக்குது, டெட்லைனில் முடிக்கணும்னு இருக்குது, ஸோ நான் ஃப்ரீயாக இருந்தால் வருவேன், சரி ஓகே காஃபியில் எவ்வளோ சுகர் போடணும், சுகர் போடவே கூடாது, 100%, 150,
-150ன்னு சொல்ல சரி ஓகே இந்தான்னு சொல்லி ஒரு காஃபியும் போட்டு கொடுத்துட்டான். காஃபி குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவான்னு பார்த்துட்டே இருக்க, நல்லா தான் இருக்குது, எதிர்பார்த்தபடிலாம் இல்லை, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி ஓகே நீ கிளம்பு, சீக்கிரம் காஃபி குடிச்சிடுன்னு சொல்லி பீம் சொல்கிறான். ஏன் என்னாச்சு, எதுக்கு போகணும்? ஆல்ரெடி நான் கஸ்டமர்ப்பா உனக்குன்னு சொல்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் வர டைம் ஆயிடுச்சு, வந்தால் அதுக்கப்புறம் நம்ம 2 பேருக்கு இடையில இருக்க டீலை பற்றி நான் சொல்லி ஆகணும்னு சொல்கிறான். அப்படியா? அப்படிலாம் இல்லையே, நான் கஸ்டமரு, எவ்வளோ நேரம் வேணாலும் இங்கே இருக்கலாம். அதெல்லாம் இல்லை, நீ கஸ்டமர்லாம் கிடையாது, ஆல்ரெடி நாங்கள் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணியாச்சு, கஸ்டமர் எல்லாம் கிளம்பியாச்சு, நான் ஸ்பெஷல் கஸ்டமர், நான் உனக்கு ரொம்ப ஸ்பெஷல் தானே. அப்படி யார் சொன்னா? நீ எனக்கு ஸ்பெஷல்லாம் கிடையாது, நான் உனக்கு ஸ்பெஷல் இல்லையான்னு சொல்லிட்டு அப்படியே ஃபேஸு கிட்ட கொண்டு வரான். 2 பேரும் பேசும் அப்படியே கொஞ்சம் 1 இன்ச் கேப்பில் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவனுக்கு ரொம்ப சீரியஸாக பார்த்துட்டு இருக்கா. அங்கே எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்தாச்சு. டே என்னடா நடக்குது இங்கே? அது ஆமாம், நீ இங்கே வந்தப்போம் இங்கே என்ன உனக்கு வேலைன்னு சொல்லி கேட்க அவன் அமைதியாக இருக்கான். சொல்லுடான்னு அவனை பார்த்தா அவன் அப்படியே காஃபி குடிக்கிற மாதிரி நடிக்கிறான். சரி பீம் நீ அது சொல்கிறான்னு பார்த்தா அவன் காஃபி போடுற மாதிரி நடிக்கிறான். இப்படி மாற்றி திரும்பி பார்த்துட்டு சரி ஓகே விடுங்க, எப்படியோ நீ வந்துட்ட, ஒரு ஹெல்ப் இருக்குது, நம்மளோட பிளானுக்கு நீயும் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்ல, பிளானா என்னடா பிளான்னு சொல்லி கேட்க அதுக்கப்புறம் பிளானை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பிளானை பற்றி எல்லாம் அப்படியே நம்ம பூம் கிட்ட எல்லாத்தையும் விலாவரியாக சொல்லியாச்சு. சரி எல்லாம் ஓகே, மறுபடியும் நீ க்யூவை கரெக்ட் பண்ண தானே போகிற? ஆமாம், ஆனால் இந்த டைம் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லி டோய் சொல்கிறான். ஆமாடா, சூரியனும் மீட் பண்ணுற அந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்லன்னு சொல்லி ஒரு கிளாஸே எடுக்க ஆரம்பிச்சுட்டான். அங்கே நம்ம போதும் நான் லூஸு மாதிரி பேசாதுடான்னு சொல்ல, எனக்கு என்ன இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக இந்த சீனியர் பென்சில் சீனியர் மில்க் ஃப்ராங்க் பாய்க்கு மட்டும்தான்னு சொல்ல, இவங்க பேசிகிட்டு இருக்கிறத கேட்டுட்டு அப்படியே அந்த இடத்துக்கு நம்ம க்யூ நிற்கிறான். க்யூவை பார்த்துன்னு எல்லாருக்கும் ஷாக்கு. அடப்பாவி இவன் எப்படா இங்கே வந்தான், நம்ம பிளான் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டானேங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே அப்படியே ஷாக்காக இருக்காங்க. அடுத்து க்யூ அங்கே இருக்க டோயை பார்த்து, இப்போ நீ என்ன சொன்ன, திரும்ப சொல்லு அப்படின்னு அவனை பார்த்து கேட்க அவனுக்கு அப்படியே ஷாக் ஆகிடுது. அது க்யூ அது வந்துன்னு சொல்லி அவன் பக்கத்தில் போகிறான். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. அது வந்து அப்போ முன்னாடியே உனக்கு எல்லாமே தெரிஞ்சு தானே என்கிட்ட நடிச்சிட்ருக்க, இதெல்லாம் பிளான் பண்ணி தான் நடந்திருக்கு அப்படி தானேன்னு க்யூ கேட்க, அது அப்படி இல்லை, சொல்லு, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுன்னு சொல்லி க்யூ கத்திக்கிட்டே இருக்கான். என்ன ஆன்சர் பண்ணுறதுன்னு கூட டோய்க்கு தெரியல. டோய் இன்னும் எமோஷ்னலாக அழுகவே ஆரம்பிச்சிடறான். பதில் சொல்லுன்னு சொல்லி க்யூ கத்திகிட்டே இருக்கேன். நான் அவனை லவ் பண்ணேன், ரொம்ப லவ் பண்ணுறேன், எப்பயுமே லவ் பண்ணேன், அதனால தான் மில்கி ஃப்ராக்கி பாய்க்கு உன்னை தான் பிடிக்கும், அதனால தான் உன்னை லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்ல, இதுக்கப்புறம் நீ சொல்கிறது எதுவுமே கேட்க எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படி க்யூ வெளியே போயிடறான். க்யூ போனோடனே அவனை பிடிக்கிறதுக்காக அப்படியே பின்னாடியே டோய் போக, வேணாம் கொஞ்சம் அவனுக்கு டைம் கொடுங்கிற மாதிரி எல்லாரையும் இவனை அப்படியே கன்வின்ஸ் பண்ணி அங்கே நிற்க வச்சுறாங்க. அவன் அப்படியே பீமை ஹேக் பண்ணிவிட்டு ஓவராக அழுதுகிட்டே இருக்கான். அடுத்து இவன் அழுகிற மூமெண்ட் எல்லாம் முடிஞ்சு அவனை பூம் கூட அப்படியே வண்டியில் ஏற்றி அனுப்பலான்னு வெளியே வந்து பார்த்தா வெளியே அப்படியே அந்த கேட்டுக்கிட்டேயே க்யூ உட்காந்துருக்கான். சரி நான் அவனை ஒரு வழியாக அனுப்பிட்டு பீம் க்யூ கிட்டே போகிறான். ஏன்டா இப்படி இருக்க, இங்கே நடந்ததுக்கெல்லாம் நாங்களும் தாண்டா காரணம், சாரிடா தெரியாமல் உனக்கு ஹர்ட் பண்ணிட்டோன்னு சொல்ல, ஒன்றும் இல்லை, இதை பற்றி உனக்கு எப்படி தெரியும், எத்தனை நாள் ஆச்சு, அது செமஸ்டர் ஹாலிடே டைமில் தாண்டா தெரியும், முன்னாடிலாம் தெரியாது, நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, டோய் பற்றி உனக்கு தெரியும்ல, அவனுக்கும் உன்னை பிடிக்கும், உனக்கும் அவனை பிடிக்கும்லன்னு சொல்ல, இல்லை என் மனத்தில் இருக்கே இப்போ அது இல்லை, அந்த மில்கி ஃப்ராக்கி பாய், நான் எவ்வளோ ஆசையாக இருந்தேன்னு தெரியுமா. இதெல்லாம் ஆரம்பித்தது ஒரு சின்ன ரிலேஷன்ஷிப்பில், ஒரு சின்ன பாண்டிங் இங்கே 2 பேருக்குள்ளே எப்பயுமே இருக்கும். என்னோடய தாத்தா இறந்து போகிறதுக்கு முன்னாடி எனக்காக அந்த பென்சில் கொடுத்தாரு, அது மிஸ் ஆச்சு, அவன் தான் எனக்கு கண்டுபிடிச்சி கொடுத்தான். அதுக்கப்புறம் எங்களோட பாண்டிங் அந்த ஸ்டிக்கி நோட்லேயே ஸ்டார்ட் ஆச்சு, ரிலேஷன்ஷிப் போயிட்டே இருந்தது, அவன் மேலே ஒரு ஃபீலிங்ஸ் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது, பட் அது எல்லாத்தையும் அவன் மறைச்சிட்டான்லன்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி க்யூ பேசுகிறான். நான் டோய் பற்றி உன்கிட்ட பேசுகிறேன்டா, நீ அதுக்கு பதில் சொல்லு, உனக்கு டோயை பிடிச்சிருக்கா இல்லையா, அவன் மேலே உனக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படித்தானேன்னு சொல்லி கேட்க அதுக்கு எந்த பதிலும் சொல்ல க்யூ. உண்மையாக அவன் மனசில் இருக்கிறத சொல்லு, அவன் உனக்கு பிடிக்கும்லன்னு சொல்ல, எனக்கு அவன் கூட இருக்கும்போது ஒரு பிரைட்டான ஸ்கை பார்க்குற மாதிரி இருக்கும், அவன் பக்கத்தில் இருக்கும்போது அந்த சுற்றி இருக்க உலகமே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தோணும், அவன் கூடவே இருந்தால் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான் அப்படின்னு ஒன்று பேசிகிட்டே வர, சரி அப்போது மனசில் இருக்கிறது சீக்கிரமாக சொல்லு, பிரச்சனையை சீக்கிரம் சால்வ் பண்ணுற வழியை பாருடான்னு சொல்லி ஒரு வழியாக பீம் அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிடுறான். சேம் டைம் இங்கே வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்க 3 பேருக்கு செம்ம டென்ஷனு. என்னடா நடந்தது, க்யூ வேறு நம்ம மேலே டென்ஷனாக இருப்பான், ஆல்ரெடி பிளான் பண்ணி கொடுத்தது நான் தானேன்னு சொல்லி பண்ண சொல்ல, பிளான் நீ பண்ணாலும் எல்லாத்தையும் நாங்களும் தானே எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம், எங்கள் மேலேயும் அவன் செம்ம கானில் இருப்பான், என்ன பண்ணுறதுன்னு புரியலன்னு சொல்லி செயினும் டேனும் மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. சேம் டைம் அப்படியே 2 பேர் உள்ள வர, டே வந்தாச்சு ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு, எல்லோரும் தூங்கிடலாமா அப்படின்னு சொல்ல, சரி ஓகே தூங்கலாம். ஆமாம் க்யூ ஏன் இப்படி உம்முன்னு இருக்க, சிரின்னு சொல்லி வேணும்னே அவன்கிட்ட விளையாட்டு பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு கடுப்பு
முறைச்சிக்கிட்டே அவனை பார்த்துட்டே கியூ இருக்க. சரி வாடா குளிச்சுட்டு தூங்கலாண்டான்னு சொல்லி ஒரு வழியாக அவனை ரூமுக்கு கூட்டிகிட்டு வர. நான்லாம் குளிக்க மாட்டேன், நான் தூங்க போகிறேன்னு சொல்லி கியூ போய் பெட்டில் படுத்துக்கிறான். டே பக்கத்தில் பார்த்தா டர்ட்டியாக இருக்குடா, போய் குளிச்சுட்டு வாடா, அதெல்லாம் குளிக்க முடியாது போங்கடா, எனக்கு தூக்கமாக வருதுன்னு சொல்லி கியூ படுத்துக்க. பக்கத்தில் பீம் படுத்துக்கிறான். அவன் பக்கத்தில் செயின், அதுக்கப்புறம் இந்த பக்கம் பண் படுத்துக்கிறான். பெட்டு ரொம்ப சின்னதாக இருக்குடா, இன்னும் கொஞ்சம் பெரிய பெட்டு வாங்கடான்னு சொல்ல. டே வீட்டில் நான் தனியாக தான்டா இருக்கேன், எனக்கு இவ்வளோ பெரிய பெட்டே போதும், உங்கள் தொலை தான் தாங்க முடியலன்னு சொல்ல. டே நான் எங்கே படுப்பேன்னு சொல்லி டேன் அப்படியே அவங்க மேலே ஏறி படுக்கிறான். டே இப்படிலாம் படுக்காதுடா, போடா வலிக்குதுடான்னு சொல்ல. அப்படி 4 பேரும் விளையாண்டுட்டு இருக்க. வேணுன்னே டேன் அவங்க மேலே எல்லாம் விழுந்து தூங்கிட்டு இருக்கான். இப்படியே இவங்க மூமெண்ட்டு ரொம்ப ஹாப்பியாக அப்படியே போயிட்டுருக்கு. அடுத்து மார்னிங் தான் காட்டுறாங்க. மார்னிங் டோய் யூனிவர்சிட்டியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. கரெக்டாக கியூவும் இப்போ கூடவே நம்ம பீமும் வராங்க. கியூ அப்படியே டோயை பார்த்தா அமைதியாக இருக்க. எனக்கு கிளாஸ்க்கு கிளம்புறேன், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மேலே போயிடான். என்னடா இவன் பேசாமல் போகிறான்னு டோய் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. பீம் அவன் பக்கத்தில் போய் உட்காரான். நான் வேணா அவர்கிட்ட பேசவா, இன்னும் என் மேலே கோவமாக இருக்கானான்னு சொல்லி கேட்க, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, அவனுக்கான டைம் கொடு, எல்லாம் சரியாயிரும்னு எனக்கு தோணுதுன்னு சொல்ல. சரி ஓகேங்கிற மாதிரி அவனும் தலையாட்டிட்டு கிளாஸ்க்கு போயிட்டான். கிளாஸில் போனாலும் அவன் அப்படியே திங்க் பண்ணிகிட்டே உட்காந்துருக்கான் கியூவோட பிஹேவியரை பற்றி. 2 பேரும் அந்த ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து பேசியிருந்தது அப்படியே டோய் கண்ணு முன்னாடி அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, ஆனால் அவன் என்கிட்ட எந்த ஒரு ரியாக்டும் பண்ணாமல் என்னை விட்டுட்டு போயிட்டான், எனக்கு ரிப்ளை கூட பண்ணல, என் மேலே அவன் கோவமாக இருக்கான்னு சொல்லி கியூ ஃபீல் பண்ண. நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க, கண்டிப்பாக உங்கள் மனசில் இருக்கிறது நீங்கள் சொல்லுங்கள், அவங்க புரிஞ்சுப்பாங்க, உங்களை விட்டுட்டு டிஸப்பியர் ஆகலை, அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை அதனால் போயிருக்காங்க, உங்கள் லைஃப்பில் ஒரு டைமாவது மீட் பண்ணும்போது உங்கள் மனசை புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லி அவன் பேசிகிட்டு இருக்கான். இவன் சொன்னது அந்த ஸ்டிக்கி நோட்டில் எழுதி 2 பேரும் பேசினாங்களே, திடீர்னு அந்த பையனை காணோம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கியூ ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அதுக்கான ஆன்சராக தான் டோய் பண்ணிட்டு இருக்கான். ஸோ டோய் பேச கியூக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் ஹாப்பியாக இருக்க மாதிரி இருக்குது. அட் த சேம் டைம் கிளாஸ்லேயே தானே திங்க் பண்ணிட்டு இருக்கான். ஏன்டா இப்படி இருக்க டோய், அமைதியாக இருடா, எல்லாம் சரியாயிருண்டான்னு சொல்லி பக்கத்தில் மேட் சொல்ல. இப்போ தான் கியூ என்னை பார்த்தாரு, ஆனால் ஒரு வார்த்தை கூட பேசல தெரியுமா, என் மேலே இன்னும் கோவமாக இருக்காங்க, என்னை பார்க்க கூட வரமாட்டாங்க, எனக்கு இன்னொரு சான்ஸ்லாம் கிடைக்கணும்னு தோணவே இல்லைடான்னு சொல்லி அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. கரெக்டாக பின்னாடி கியூ வந்து நிற்கிறான். மேட் அதை பார்த்துட்டு வேணும்னே இரும்பிகிட்டே இருக்கான். டே அங்கே பாருடான்னு திரும்பி பார்த்தா அங்கே கியூ நிற்கிறான். உனக்கு கிளாஸ் முடிஞ்சிட்டா வா, எனக்கு பசிக்குது, சாப்பிட போகலான்னு சொல்லி கியூ கூப்பிட்றான். என்னது என்னைவா கூப்பிட்டாங்கங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க. கையை பிடிச்சி தரன்னு அப்படியே கியூ இழுத்துட்டு அவனை போய்கிட்டே இருக்கான். ஒரு நிமிஷம் என்னை எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க, உனக்கு என்ன மெமரி லாஸா, இப்போ என்ன சொன்னேன், பசிக்குது சாப்பிட வாடான்னு தானே சொன்னேன்னு சொல்ல. அப்போ நீங்கள் என் மேலே கோவமா இல்லையா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சரியாயிட்டேன். என்னது நீங்கள் சரியாக தான் இருக்கீங்களான்னு சொல்லிட்டு அப்படியே டோய் அவனை பார்த்துட்டே இருக்கான். ஆமாங்கிற மாதிரி கியூ அவனை பார்க்க வேணும்னே கியூ பக்கத்தில் க்ளோஸாக கிஸ் பண்ணுற மாதிரி வர கியூக்கு ஷாக் ஆகிடுது. அப்படியே கண்ணெல்லாம் மூடிட்டு சார் வேறு ரெடியாக இருக்கிறாரு. அந்த சீனோட அப்படியே இந்த எபிசோடு இங்கே முடிச்சிட்டாங்க. ஆக்சுவலி எப்படியோ ஒரு எபிசோடில் சண்டை வந்து அடுத்த எபிசோடில் தீர்த்து வச்சாங்கன்னா கண்டிப்பாக டென்ஷனாக இருக்கும் 1 வீக்கு. எப்படியோ சண்டையும் இதே எபிசோடில் வந்து சண்டை ஒரு வழியாக கிளியரும் ஆயிடுச்சு. இப்போ தான் கொஞ்சம் திருப்தியாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த எபிசோட் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.